தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 2021, 22, 23 ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்.ஜே. சூர்யாவிற்கு 2021 ஆண்டிற்கான கலைமாமணி விருது வழங்கப்படும் என்றும், சாய் பல்லவிக்கு 2021 ஆண்டிற்கான கலைமாமணி விருது வழங்கப்படுவதாகவும், இயக்குனர் லிங்குசாமிக்கும் 2021 ஆண்டிற்கான கலைமாமணி விருது வழங்கப்படுவதாகவும், நடிகர் விக்ரம் பிரபுவுக்கு 2022 ஆண்டிற்கான கலைமாமணி விருது வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கலைமாமணி விருதுகள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021, 22, 2023 ஆண்டிற்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? யார் யாருக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது? ஏஎல்எஸ்சி நாடகம், அதே நேரத்தில் கலைமாமணி விருது, இது போன்ற பல்வேறு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரதியார் விருது இயல் என்ற அடிப்படையில் முனைவர் முருகேச பாண்டியனுக்கு வழங்கப்படுகிறது. சுப்புலட்சுமி விருது இசை என்ற அடிப்படையில் பத்மபூஷன் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பால சரஸ்வதி விருது என்பது பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மாள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது போல பல்வேறு விருதுகள் என்பது ஏஎல்எஸ்சி நாடகம், அதை தொடர்ந்து கலைமாமணி விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு திரைப்பட நடிகர், அவருக்கான விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாய் பல்லவி சிறந்த திரைப்பட நடிகைக்கான விருதும், திரைப்பட இயக்குநருக்கான விருது லிங்குசாமி அவர்களுக்கு வழங்கப்படுவதற்குண்டான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திரைப்படத்தினுடைய சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்ராயன் அவர்களுக்கான விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல சின்ன திரை நடிகருக்கான விருது கமலேஷுக்கும் வழங்கப்படுகிறது. இது 2021 அடிப்படையில் வழங்கப்படுகிறது. 2022 என்ற அடிப்படையில் சிறந்த நடிகருக்கான விருது, நாடக நடிகர்கள், அதே போல திரைப்பட நடிகர்களுக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்பட நடிகர் விருது என்பது விக்ரம் பிரபுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த திரைப்பட நடிகைக்கான விருது ஜெய.வி.சி. குகநாதன் என்ற அடிப்படையில் திருமதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் திரைப்பட பாடலாசிரியர் விருது என்பது விவேகா அவர்களுக்கான விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022 அடிப்படையில் 2023 கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுடைய பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறந்த திரைப்பட நடிகருக்கான விருது என்பது மணிகண்டனுக்கும், திரைப்பட குணச்சித்திர நடிகருக்கான விருது ஜார்ஜ் மாரியப்பனுக்கும், சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர் விருது என்பது அனிருத்துக்கும் வழங்கப்படுகிறது. திரைப்பட பின்னணி பாடகி ஸ்வேதா மோகனுக்கும் திரைப்பட கலைமாமணி விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல சிறந்த திரைப்பட நடன இயக்குநருக்கான விருது சாண்டி 2023 விருது கலைமாமணி விருதுக்கான பெயர் பட்டியல் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல பல்வேறு விருதுகளுக்கான பட்டியல் என்பது கலைஞர்களுக்கான விருது பட்டியலாக கலைமாமணி விருது பெறக்கூடிய பட்டியல் என்பது 2021, 22, 23 ஆண்டுக்கான சிறந்த திரைப்பட நடிகர், சிறந்த திரைப்பட நடிகை, இசையமைப்பாளர், சண்டை பயிற்சியாளர் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த மாதம் கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் இதற்கான விருதுகளை வழங்க உள்ளார். நன்றி பாஸ்கரன். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.